அந்த கழுத வயிற்றுக்குள் போய் ஒளிந்திக் கொள்ளலாம். அப்படி என்ற எண்ணம் என் தாயான கலைவாணி அம்மையாருக்கு வந்து விட்டது. அதை அறிந்து என் தாயான கலைவாணி அம்மையாரோ அந்த கழுத வயிற்றுக்குள் ஒளிந்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த கழுத வயிற்றுக்குள் போனார். அதை அறிந்த என் தந்தையான பிரம்மதேவரோ அவரும் ஒரு ஆணையாக அவதாரம் எடுத்து அவர் என் தாயான கலைவாணி அம்மையார் போக வழியிலே பின்தொடர்ந்து போகிறார். யார்? என் தந்தையான பிரம்மதேவர் ஆணையாக அவதாரம் எடுத்தார். எடுத்து பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது என் தாயான கலைவாணி அம்மையாரோ கழுத வயிற்றுக்குள் புகுந்து ஒளிந்து கொண்டார். அதை அறிந்த என் தந்தையான பிரம்மதேவரோ ஆணியாக அவதாரம் எடுத்து அவரும் கழுத வயிற்றுக்குள் புகுந்தார். ஆமா, என் தாயான கலைவாணி அம்மையாரும் என் தந்தையான பிரம்மதேவரும் கழுத வயிற்றுக்குள் புகுந்து அவர்களுடைய வேலைகளை முடித்து விட்டார்கள். முடித்து விட்டு அவர் ஒரு வேலைக்கு சென்று விட்டார்கள். 3.25 நாள் ஆகிவிட்டார்கள். கழுத மேய்க்கும் அண்ணன் கழுதை மேய்த்து கொண்டு அந்த கழுதையெல்லாம் மேய்த்து அவனுடைய கழுது கொட்டாய் என்பது ஆலயம். அப்போது ஆலயம், இப்ப கொட்டாய். கழுத ஆலயத்தில் கழுதையெல்லாம் ஓட்டி அடைத்து வைத்து விட்டு அந்த கழுத மேய்க்கும் அண்ணன் வீட்டுக்கு சென்று விட்டான். அப்போது அவன் வீட்டுக்கு சென்ற பிறகு அந்த கழுது கொட்டாயில் ஒரு குழந்தை அழுவது போல் அந்த வண்ணானுக்கு காது சொல்லுதல். கழுதையெல்லாம் மேய்த்தி கொண்டு இப்போதுதான் நாம் ஆலயத்தில் அழைத்து விட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். நம்ம கழுது ஆலயத்தில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கிறது. இது என்ன ஆச்சரியம் என்று யார் நினைத்தது? கழுதமைக்கும் அண்ணா. அவன் அங்க அவனுடைய வீட்டிலிருந்து கழுது கொட்டாயில் வந்து பார்க்கும் பொழுது 3.25 நாளில் ஒரு குழந்தையாக பிறந்து கூவா என்று கத்தி கொண்டிருந்தான். ஆமா, கழுதைக்கு பிறந்தவன், கழுத வயிற்றில் பிறந்தவன். ஆமா, அப்படி நான் கழுத வயிற்றில் பிறந்து நான் என்ன சாப்பிட்டு வளர்ந்து வந்தேன் தெரியுமா? சொல்கிறேன். அப்படி நான் கழுதப்பாலை குடித்து வளர்ந்து வந்தேன்.